கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருப்பதாக. இன்று நாம் தாய் திரு அவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கிறிஸ்துவின் தலைமுறை குறித்தும் அவருடைய நிலையான உறுதியான அரசாட்சியையும் சுட்டி காட்டுகிறது. காலங்களை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் மட்டுமல்ல, யுகங்களை கடந்து ஆணி வேரை அடித்தளத்தை இறைவன் தந்த வாக்குறுதியினை பற்றிய தெளிவினை காண இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கிறது. எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளுக்கு ஆதாரங்கள் சரியாக இல்லாத போதும் இயேசு கிறிஸ்துவின் காலத்தினை வரலாற்றினை அறிய அவருடைய மூதாதையரின் அட்டவணை நமக்கு ஆதாரமாக உள்ளது. ஆபிரகாம் கடவுளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து அவர் தமக்கு வாக்களித்த நாட்டிற்கு நம்பிக்கையோடு செல்கிறார். இறைவன் மேல் கொண்ட ஆழமான நம்பிக்கையினால் தன் ஒரே மகனையும் பலியாக்க முன்வருகிறார். இங்கு நாம் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தையாக மட்டுமல்ல, இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராகவும் இஸ்ராயேல் மற்றும் யூத குலத்தின் முதுபெரும் தந்தையாகவும் காண்கிறோம். தாவீது அரசர் இறைவனுக்கு உகந்தவர். அவரும் ஆபிரகாமின் வழி இஸ்ராயேல் மற்றும் யூத குலத்தின் மிக சிறந்த அரசர். விவிலியத்தில் சிறப்பான ஆட்சி புரிந்த தலை சிறந்த அரசராக இவரை காண்கிறோம். புனித மத்தேயு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாமின் மகன், தாவீதின் மகன் என்று குறிக்கின்றார். யாக்கோபு தன் 12 புதல்வர்களுக்கு தந்த ஆசீரின் ஒரு பகுதியை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் காண்கிறோம். இவ்விரு வாசகங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. வரலாறு படிப்பதை விட வரலாறு படைப்பதே மேல் என்கிறார் ஜவஹர்லால் நேரு. வரலாற்றில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்திற்கும் வழிகாட்டியாகவும் தலைவராகவும் விளங்கும் இயேசு புதியதொரு மக்கள் குலத்திற்கு பெரும் தலைவராக அரசராக ஒதுக்கி இருப்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கிறோம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது என்ற முதல் வாசகத்தின் வாக்கு இங்கு நிறைவேற்றப்படுகிறது. ஆபிரகாமின் மகனாக இறை நம்பிக்கையில் உறுதி கொண்டு தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற இப்புவியில் அவதரிக்கிறார் இயேசு. நீதி நேர்மையோடு ஆட்சி செய்ய அடிமை நிலையை தகர்த்தெறிந்து அமைதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் நிறைந்த தாவீதின் வழிமரபின் ஆட்சியை இப்புவியில் கொண்டார். எதிரிகளிடமிருந்து விடுவிக்க ஒரு இரட்சகரை அனுப்புவதாக ஆபிரகாமுக்கும் தாவீதிற்கும் கொடுத்த வாக்குறுதியை கடவுள் மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு அனுப்பியதன் மூலம் நிறைவேற்றுகிறார். உலகத்திற்கு தலை சிறந்த நம்பிக்கை அதி உன்னதரான அரசர் இயேசு கிறிஸ்து. உலகில் இன்று போர், வன்முறை, கலவரம், கலாச்சார சீரழிவு, அடிமைத்தனம், சுயநலம், பசி, பட்டினி, வேலையில்லா திண்டாட்டம், கொலை, கொள்ளை, மனிதநேய குறைபாடு, கணினி மோகம், பாலியல் வன்கொடுமைகள் என்ற காரணிகள் பெருகிக் கொண்டே செல்கிறது. பல்வேறு தீய பழக்க வழக்கங்களில் அழிந்து கொண்டிருக்கும் இன்றைய உலகில் இயேசு அன்று கொண்டு வந்த அமைதியின், நேர்மையின் அரசாட்சியை உலக தலைவர்கள் கொண்டு வந்திட அவர்களுக்காக வேண்டி மன்றாடுவோம். தீவிரவாதம், அடிமை நிலை, வன்முறை நிறைந்த இந்த உலகில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அடக்குமுறைகளை ஒடுக்கும் நல்லொளியாகி அவரது ஆட்சி இவ்வுலகமெங்கும் ஆட்சி செய்ய அமைதியின் அரசர் வழியில் துன்புறும் மக்கள் அனைவரும் நல் அமைதியை கண்டடைய உலக நாடுகளிடையே நடந்து கொண்டிருக்கும் போர் விரைவில் முடிந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்க சமாதானம் நிலைவிட வரம் வேண்டுவோம். இத்திருவருகை காலத்தில் பிறக்க இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் தூய்மையான உள்ளத்துடன் மக்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வரவேற்றிட அனைவருக்காகவும் மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவின்